அதிகாரி ஒலுகல இந்தோனேசியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என்று ஹெஹல் பத்திர பத்மே தெரிவித்துள்ளார். காவல்துறை துணை யோஹான் ஒலுகலவிடம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகளை இந்தோனேஷியாவில் கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கை குறித்து தகவல்களை சில காவல்துறை அதிகாரிகள் கசியவிட்டதாக புலனாய்வாளர்கள் சந்தேகித்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கெகல் பத்திர பத்மே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் துருக்கி சென்று பதுங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது கெகல் பத்திர பத்மே குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்கள் சென்று இருந்தால் எங்களது வாளை கூட பிடித்திருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகில் 20 நாடுகளில் தாம் தங்கியிருப்பதாகவும் அவற்றில் இந்தோனேஷியாவே மிகவும் பாதுகாப்பான நாடாக கருதியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை விட இந்த நாடு 29 மடங்கு பெரியது என பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு எனவும் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் தம்மை கைது செய்வார்கள் என கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை எனவும் தமக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்பட போகின்றது என்பதை உணர்ந்ததாகவும் பத்மே இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அதிகாரி ஒலுகல இந்தோனேஷியா வந்ததாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என கெகல் பத்திர பத்மே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய கெகல் பத்திர பத்மே அண்மையில் தன்னால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரியை நேருக்கு நேர் கண்டதும் அதிர்ச்சி அடைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. காவல்துறை அதிகாரியை பார்க்க கெகல் பத்திர பத்மேவும் அவரது கூட்டாளியான கமாண்டோ சலிதவும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த பாதாள உலக குழுவினரை தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.